அன்பான நேயர்களுக்கு வணக்கம். எங்களின் இந்த ஆழ்ந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு மிக சுவாரஸ்யமான, அதாவது நாம அன்றாடம் நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்களை தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு பயணத்தை தான் மேற்கொள்ள போறோம். கண்டிப்பா. இந்த தேடல் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆமா, இந்த தேடலோட கடம் என்ன தெரியுமா? 1986ஆம் ஆண்டு ஓஷோ அமெரிக்காவை விட்டு வெளியேறின பிறகு உருகுவே நாட்டில இருக்கிற பாண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகர்ல தன்னோட சன்னியாசிகளுக்கு வழங்கிய உரை இது. பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற சொற்பொழிவு தொடரோட 4வது பகுதி இது. சரியா சொன்னீங்க. உளவியலோட வரம்புகள் எல்லாம் தாண்டி எப்படி தியானத்தோட பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தேடலோட முக்கிய நோக்கமே. அதான், வாங்க அமைதிக்குள் நுழைவோம். இப்ப இந்த உரையை நான் படிக்கும்போதே எனக்குள்ள எழுந்த முதல் கேள்வியே நேயர்கள் சார்பா உங்ககிட்ட கேக்குறேன். நேயர்களே, உங்களுக்கும் எப்பவாது இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப நிம்மதியா, எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ஆழமா ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பிரபஞ்சத்தோட கரைஞ்சு நான் அப்படிங்கிற ஒன்றே இல்லாம காணாம போயிட மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுமா? இது ரொம்ப இயல்பான ஒரு கேள்விதான். ஆனா இத கேட்கும்போது இது ஒரு விதமான விரக்தியா இல்ல தற்கொலை எண்ணமா அப்படின்னு பலருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஓஷோ கிட்டையும் ஒரு நேயர் இதே கேள்வியை தான் கேக்குறாரு. அந்த நிம்மதியான தருணங்கள்ல மரணிக்க தோணுவது தற்கொலை மண்ணிலையா அப்படின்னு. அந்த இடத்துல தான் அவர் ஒரு மிக முக்கியமான வித்தியாசத்தை விளக்குறாரு. இது தற்கொலை எண்ணம் கிடையவே கிடையாது. அதாவது தற்கொலை அப்படிங்கிற எண்ணம் எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையை வெறுக்கிறவங்க தற்கொலை செஞ்சுக்கிறதே இல்ல. ஓ, அப்படியா? பின்ன யாருதான் அப்படி செய்யறாங்க? வாழ்க்கையை ரொம்ப தீவிரமா பிடிச்சுக்க துடிக்கிற மனிதர்கள் கிட்ட இருந்துதான் அந்த எண்ணமே வருது. மனிதர்களோட ஈகோ, அதாவது அவங்களோட அகந்தை அவங்கள உந்தி பல்லுது. வாழ்க்கை கிட்ட இருந்து இன்னும் வேணும், இன்னும் நிறைய அனுபவிக்கணும்னு கேட்டு அது கிடைக்காத அந்த விரக்தியில தான் மனிதர்கள் தற்கொலையை நாடுறாங்க. அதாவது அவங்க வாழ்க்கைக்கு எதிரானவங்க இல்ல. கண்டிப்பா இல்ல. அவங்க வாழ்க்கையை அதோட முழுமையோட மொத்தமா அனுபவிக்க துடிக்கிறவங்க. அது நடக்காத போது ஏற்படுற அந்த பெரும் கோபத்திலையும் ஏமாட்டத்திலையும் தான் தங்களே அழிச்சுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியானா அந்த தியானத்துல ஆழமா போகும்போது வர்ற அந்த காணாம போகணும் அப்படிங்கிற உணர்வு என்ன? அதுவும் தங்களையே அழிச்சுக்கிற ஒரு எண்ணம் தானே? இல்ல, அது அழிச்சுக்கிற எண்ணம் கிடையாது. அது தன்னை கரைச்சுக்கிற எண்ணம். இது முற்றிலும் வேறொரு பரிமாணம். விரக்தியால வர்றது தற்கொலை. ஆனா ஒரு மனிதன் எந்த ஒரு ஆசையும் இல்லாம, எதிர்பார்ப்பும் இல்லாம, ஒரு சலனமே இல்லாத ஏரி மாதிரி அமைதியா இருக்கும்போது அந்த அமைதியான தருணம் அவனுக்கு ஒரு பேரின்பத்தை கொடுக்குது. அந்த பேரின்பத்துல அவங்க தங்களை தொலைக்க நினைக்கிறாங்க. ஆமா, கரெக்ட். இதத்தான் 2 பாதைகளா பிரிக்கிறாங்க. மனிதர்கள் பொதுவா வாழ்றது கிடைமட்ட பாதை. கிடைமட்ட பாதைனா நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறை, சரிதானே? சரியா சொன்னீங்க. கிடைமட்ட பாதை அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு மாதிரி. இதுல அளவுகளுக்கு தான் முக்கியத்துவம். இன்னைக்கு 1 லட்சம் சம்பாரிச்சா நாளைக்கு 2 லட்சம் வேணும், இன்னைக்கு ஒரு சின்ன வீடு நான் நாளைக்கு பெரிய வீடு வேணும்னு இது அப்படியே நீண்டுகிட்டே போகும். ஆமா, இது ஒரு முடிவில்லாத ஓட்டம். அது மட்டும் இல்ல, இது நேரத்தோட தொடர்புடையது. நேற்று, இன்று, நாளைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா தியானம் அப்படிங்கிறது செங்குத்தான பாதை. இங்க இலக்குகள் கிடையாது, ஆசைகள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கணத்துல கடந்த காலமும் இல்லாம, எதிர்காலமும் இல்லாம அந்த நொடியோட ஆழத்துக்குள்ள செங்குத்தா இறங்குறது. இங்க ஈகோவுக்கு எந்த வேலையும் இல்ல. இத படிக்கும்போது அந்த கிடைமட்ட பாதைய தொடுவானத்தோட ஒப்பிடுற அந்த உதாரணம் எனக்கு ரொம்ப அற்புதமா பட்டுச்சு. நாம சின்ன வயசுல பார்த்தாலும் சரி, இல்ல வயசான பிறகு பார்த்தாலும் சரி, அந்த தொடுவானம் அப்படிங்கிறது நாம நடக்க நடக்க தள்ளி போய்கிட்டே இருக்குமே தவிர அது ஒருபோதும் தொடவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய மாயை. நம்மளோட ஆசைகளும் அதே மாதிரிதான். ஆமா, இந்த மாயைய தாண்டி செங்குத்தான பாதையில போகும்போதுதான் ஈகோ கரையுதுன்னு சொல்லப்படுது. இதை யோசிக்கும்போது எனக்கு உடனே ஒரு கவிதை தான் நினைவுக்கு வருது. ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ரொம்ப புகழ்பெற்ற கவிதை அது. இந்த ஈகோ எப்படி அழிவை பார்த்து பயப்படுது அப்படிங்கறது அது ரொம்ப அழகா விளக்குது. எனக்கும் அந்த கவிதை தெரியும்னு நினைக்கிறேன். கடவுளை தேடி போற அந்த பயணத்தை பத்தின கவிதை தானே? நேயர்களுக்காக அத கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன். பல ஜென்மங்களா ஒருத்தன் கடவுளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் ஒரு உண்மையான தேடுபவன். எங்கோ ஒரு நட்சத்திரத்தோட பக்கத்துல கடவுள் இருக்கிறத பார்த்து அங்கே வேகமா ஓடுறான். ஆனா அவன் போறதுக்குள்ள கடவுள் வேற எங்கேயோ போயிடுறாரு. இப்படியே அவனோட பயணம் பல பிறவிகளா, பல நூற்றாண்டுகளா தொடருது. பாவம், அவன் ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பானே. ஆமா, ரொம்ப சோர்வடைஞ்சிடுறான். ஆனாலும் தேடல அவன் விடல.
ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஆச்சரியமா அவன் கடவுளோட வீட்டை அடைஞ்சிடுறான். அந்த வீட்டோட கதவுல கடவுளின் இல்லம் அப்படின்னு தங்க எழுத்துக்கள்ல எழுதியிருக்கு. அவனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அப்புறம் என்ன, கதவை தட்டி கடவுளை பார்க்க வேண்டியது தானே? அங்கதான் விஷயமே இருக்கு. படிகள்ல வேகமா ஓடி போய் கதவை தட்டப் போற அந்த நொடியில அவனோட கைகள் அப்படியே அந்தரத்துல உறைஞ்சு போயிடுது. அவனோட நெற்றியில வியர்வை அரும்புது. அவனுக்குள்ள ஒரு பெரும் பயம் பிறக்குது. இங்கதான் நாம மிக நுட்பமா கவனிக்கணும். இத்தனை ஜென்மங்களா எதை தேடினானோ அதை அடைஞ்ச நொடியில அவனுக்கு ஏன் அப்படி ஒரு பயம் வரணும்? அதத்தான் தாகூர் அந்த மனிதனோட மன ஓட்டமா ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருவேளை இந்த கதவு திறக்கப்பட்டு நான் கடவுளை பார்த்துட்டான், என்னோட பல ஜென்ம தேடல் இதோட முடிஞ்சிடுமே. நான் தேடுபவன் அப்படிங்கிற என்னோட அடையாளமே, அதாவது என்னோட ஈகோ முற்றிலுமா அழிஞ்சிடுமே. அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த சுவாரஸ்யமோ எந்த புதிய சவாலும் இருக்காதே அப்படின்னு அவன் பயப்படுறான். உண்மைதான். கடவுளை அடைஞ்சிட்ட பிறகு வேற என்ன இலக்கு இருக்க முடியும்? அந்த பயத்துல தான் வந்த சத்தம் கூட கேட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன் காலணிகளை கழற்றி கையில எடுத்துக்கிட்டு வந்த படிகள்ல சத்தமில்லாம இறங்கி தன் வாழ்நாள்ல ஓடாத அளவுக்கு மிக வேகமா அங்கிருந்து ஓடிறான். ஆச்சரியமா இருக்கு. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, இப்போதும் அவன் கடவுளை தேடிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா கடவுளோட வீடு எதுன்னு அவனுக்கு தெளிவா தெரியும் அப்படிங்கறதால அந்த திசையை மட்டும் மிக கவனமா தவிர்த்துட்டு பிரபஞ்சம் முழுக்க வேற எல்லா இடங்கள்லயும் தேடிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு ஆழமான உளவியல் உண்மை இதுல புதைஞ்சிருக்கு பாத்தீங்களா? மனிதனுடைய ஈகோ எப்போதுமே ஒரு துயரத்துல தான், ஒரு தேடல்ல தான் உயிர் வாழ முடியும். பேரின்பம் அப்படிங்கிற நிலை வரும்போது அங்கு ஈகோக்கு வேலையே இல்ல. அது அப்படியே கரைஞ்சி காணாம போயிடும். அதனாலதான் அமைதியை பார்த்து மனித மனம் பயப்படுது. கரெக்ட். தியானத்துல ஆழமா நுழையும் போது தான் கரைஞ்சு போறத மனித மனம் தற்கொலைன்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு பயந்து பின்வாங்குது. அந்த பழைய துயரம் நிறைந்த உலகமே தன்னோட அடையாளத்தை தக்க வச்சுக்க வசதியா இருக்கிறதால மனிதர்கள் அங்கே திரும்பிடுறாங்க. ஆனா உண்மையான ஆன்மீக விடுதலை அப்படிங்கிறது இந்த ஈகோ, ஆசை, வாழ்வின் மீதான மோகம் இது எல்லாத்திலிருந்தும் முற்றிலுமா விடுபடுறது தான். ஈகோ அழிவத மனம் எப்படியெல்லாம் தவிர்க்க பார்க்குதுன்னு பேசும்போது இன்னொரு நேயர் எழுப்பின சுவாரஸ்யமான கேள்வி எனக்கு நினைவுக்கு வருது. அவர் கண்களை மூடி தியானம் செய்யும்போது அவருக்குள்ள ஒரு சிறிய மணி ஓசை கேட்பதா சொல்றாரு. இதை கேட்கறதுக்கு ரொம்ப மாயாஜாலமா இருக்குது இல்லையா? ஆமா, கேட்க நல்லாதான் இருக்கு. தியானத்துல ஒருத்தருக்கு மணி ஓசை கேக்குதுன்னா அவர் ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக நிலையை அடைஞ்சிட்டாருன்னு தானே அர்த்தம். இது மாயாஜாலமா தோணலாம். அது ஒருத்தருக்கு ரொம்ப இனிமையான அனுபவமாவும் இருக்கலாம். ஆனா அது தியானம் இல்ல அப்படிங்கறதான் கசப்பான உண்மை. பல நூற்றாண்டுகளா திபெத்திய பௌத்த மதத்துல தியானம் செய்யும் போதெல்லாம் சிறிய மணிகளை ஒலிக்கும் வழக்கம் இருந்துட்டு வருது. ஓ, அந்த பழக்கம்தான் காரணமா? ஆமா, ஒருத்தருக்கு அந்த ஓசை உள்ளே கேக்குதுன்னா அது அவரோட முந்தைய பிறவிகளோட ஆழ்மன பதிவுகளோட தொடர்ச்சியா கூட இருக்கலாம். ஆனா உள்ளே மணி ஓசையை கேட்கறது மட்டுமே ஒருபோதும் தியானமாகிடாது. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. பல பாரம்பரிய தியான முறைகள்ல ஒரு மந்திரத்தையோ இல்ல ஒரு ஒலியையோ தொடர்ந்து கவனிக்கிறது தானே அடிப்படை. அப்புறம் ஏன் அது தியானம் இல்லைன்னு ஓஷோ சொல்றாரு? ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை தொடர்ந்து கேட்கறதால உண்மையில என்னதான் நடக்குது? இங்கேதான் நாம ஹிப்னாட்டிசம், அதாவது மனவசியம் இல்லனா அரைத்தூக்க நிலைக்கும் உண்மையான தியானத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட சத்தத்தையோ ஒரு மந்திரத்தையோ இல்ல மணி ஓசையோ ஒருத்தன் தொடர்ந்து பல மணி நேரங்கள் கேட்கும் பொழுது மனம் வேற எந்த சிந்தனைக்கும் போக முடியாம ரொம்ப சலிப்படைஞ்சிடுது. அந்த சலிப்பு தான் தூக்கத்தை கொண்டு வருதா? சரியா சொன்னீங்க. அந்த சலிப்பு ஒரு கட்டத்துல ஆழ்ந்த அமைதிய ஒரு தூக்க நிலையை உருவாக்குது. அது ஒரு விதமான மனவசிய நிலை. பிரிட்டிஷ் கவிஞர் டென்னிசன் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, டென்னிசன் பத்தி நம்ம பதிவு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சின்ன வயசுல இருட்ட பார்த்து பயந்த டென்னிசன் தன்னை ஆசுவாசப்படுத்திக்க தன்னோட சொந்த பெயரையே, அதாவது டென்னிசன் டென்னிசன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தூங்குவாராம். இது அவரோட குறிப்புகள்ல இருக்கு. பிற்காலத்துல இதுவே அவருக்கு ஒரு ஆழமான அமைதியை கொடுக்கற ஒரு கருவியா மாறிடுச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, டென்னிசன் செஞ்சது ஒரு வகையான சுய மனவசியம். ஒரு வார்த்தையோ சத்தத்தையோ தொடர்ந்து சொல்றது மனச அந்த ஹிப்னாட்டிக் நிலைக்கு கொண்டு போகுது. அது உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லதுதான். சாதாரண தூக்கத்தை விட இது அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கும், ரத்த அழுத்தத்தை குறைக்கும். ஆனா இது தியானம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது ஆன்மீக விழிப்புணர்வு கொண்ட தியானம்னு தவறா புரிஞ்சுக்க கூடாது. அப்படி நினைக்கிறது உங்களை நீங்களே முட்டாளாக்குறதுக்கு சமம். நீங்க சொல்றது கேட்கும்போது ஓஷோ பேசுறத கேட்க ஒரு பத்திரிகையாளரோட அனுபவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பத்திரிகையாளர் ஒரு குறிப்பு எழுதியிருந்தாரு.
ஓஷோ மிக மிக மெதுவா பேசுறாரு. 2 வார்த்தைகளுக்கு இடையே நிறைய இடைவெளி விடுறாரு. இத பலரும் கவனிச்சிருக்காங்க. இத கேட்கும்போது ஆரம்பத்துல ஒரு சலிப்பு ஏற்படுது. ஆனா அந்த சலிப்பு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆழமான அமைதியா மாறுது அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டாரு. அந்த பத்திரிக்கையாளர் ரொம்ப சரியா கவனிச்சிருக்காரு. ஆனா அந்த அமைதியும் ஒரு வகையான மன வசிய நிலைதானே தவிர தியானம் கிடையாது. தியானம் அப்படிங்கிறது உடலுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டது. நாம என்ன செய்யறோம், என்ன சாதிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு சமூகம் நம்மை மதிப்பிடுது. ஆனா தியானம்ங்கிறது நாம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வெறுமையான உள்நிலையை உணர்றது. அப்போ அந்த ஓசைகள் எல்லாம் எப்ப மறையும்? அந்த மணி ஓசையோ இல்ல மந்திரமோ மெல்ல மெல்ல குறைஞ்சு தூரத்துல கேட்டு இறுதியா முற்றிலுமா மறைஞ்சு மௌனம் மட்டுமே எஞ்சி இருக்கிற ஒரு நிலை வரும். அந்த மௌனத்துல மனம் தூங்கிடாம முழுமையான விழிப்புணர்வோட இருந்தா அதுவே உண்மையான தியானம். தியானம் அப்படிங்கிறது ஒரு சத்தத்தை கேட்டுக்கிட்டே தூக்க நிலைக்கு போறதில்ல. எந்த சத்தமும் இல்லாத அந்த முழுமையான மௌனத்துல ஊடுருவும் விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் உண்மையான தியானம். இத ரொம்ப அழகா விளக்குனீங்க. விழிப்புணர்வும் மௌனமும் இணைந்த நிலை கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இந்த விழிப்புணர்வை அடையிறது அத்தனை சுலபமான காரியமா இல்லையே. சமூகம் மனிதர்களை அப்படி சுதந்திரமா சிந்திக்க விடலையே. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். இத பத்தி பேசும்போது ஒரு ஓவியத்தின் மூலமா விவாதிக்கப்படுற ஒரு விஷயம் மனசை ரொம்ப பாதிக்குது. அழகா மலர்ந்த சுற்றிலும் ஒரு மெல்லிய ஒளிவட்டம் கொண்ட ஒரு பூவோட ஓவியம் அது. ஆனா அதோட வேர்கள் ரொம்ப பலவீனமா இருக்கு. இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட நிலைன்னு சொல்றாங்க. துரதிர்ஷ்டவசமா அதுதான் நிதர்சனமான உண்மை. மனிதர்களுக்கு வேர்கள் ஏன் பலவீனமா இருக்கு? அவங்க ஏன் சுதந்திரமா சிந்திக்க பயப்படுறாங்க? ஏன்னா அவங்க திட்டமிட்டு பலவீனமாவே வளர்க்கப்படுறாங்க. இது ஜப்பானிய பான்சாய் மரங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப சரியா இருக்கும். இந்த சமூக அமைப்பு மனிதர்களை எப்படி பான்சாய் மரங்களா மாத்துதுன்னு நம்ம உணரணும். அந்த பான்சாய் மரங்களோட கதையை கேட்கும்போதே ரொம்ப கொடூரமா இருக்கு. 400-500 வருஷம் பழமையான ஒரு மிகப்பெரிய மரத்தை அதோட இயல்பான பிரம்மாண்டத்தை தடுத்து வெறும் 6 அங்குலம் மட்டுமே வளரும்படி செய்யறது ஒரு பெரிய கலையா கொண்டாடப்படுது. ஆனா ஓஷோ இத கலைன்னு சொல்லல, இத ஒரு கொலைன்னு விமர்சிக்கிறாரு. அது எப்படி சாத்தியம்? அடிமட்டமில்லாத ஒரு தொட்டியில மரத்தை வச்சு அதோட ஆணி வேற மண்ணத்தோட முயற்சி செய்யும் போதெல்லாம் பல தலைமுறைகளா அதை வெட்டிடுறாங்க. மரம் வாழும், மூச்சு விடும், ஆனா ஒருபோதும் முழுமையா தன் உச்சத்தை அடையாது. இதத்தான் மனிதர்களுக்கும் குறிப்பா குழந்தைங்களுக்கும் சமூகம் செஞ்சுட்டு வருது. கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ரொம்ப அழகான கவர்ச்சிகரமான வார்த்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களோட சுதந்திரமான சிந்தனை திறன் முடக்கப்படுது. அவங்க சுயமா முடிவெடுக்கிற வாய்ப்பு பறிக்கப்படுது. எந்த குழந்தை கேள்வியே கேட்காம கீழ்ப்படியதோ அதுதான் நல்ல குழந்தை. ஆமா, அதுக்கு தான் மரியாதைக்குரிய குழந்தைன்னு முத்திரை குத்தப்படுது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிற குழந்தையோட வேர்கள் நான் சொல்றத செய் அப்படிங்கிற அதிகாரத்தின் மூலமா வெட்டப்படுது. இது அந்த சிறு குழந்தையோட ஆன்மாவை வெட்டுறதுக்கு சமம். உண்மையிலேயே இதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு. நாம் அனைவருமே ஒரு வகையில பான்சாய் மரங்களா தான் வளர்க்கப்படுறோமா அப்படின்னு தோணுது. இதை ஓஷோ தன்னோட சொந்த வாழ்க்கையிலேயே எப்படி சிறு வயதுல இருந்து எதிர்த்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் சின்ன வயசுலயே ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. சிறு வயசுலயே அவர் தான் அப்பா கிட்ட போய் எனக்கு சமுதாயத்துல எந்த மரியாதையும் வேண்டாம், என்னால நீங்க சொல்றதுக்கெல்லாம் குருட்டுத்தனமா கீழ்ப்படிய முடியாது, இல்ல அப்படின்னு சொல்ல எனக்கு முழு உரிமை இருந்தாதான் நான் சொல்ற ஆம் அப்படிங்கறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன ஒரு எந்திரம் போல மாத்த முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு வாதிட்டு இருக்காரு. ஒரு சிறுவன் தான் அப்பா கிட்ட அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது இவ்ளோ பெரிய தெளிவு. அவர் சிறு வயசுல எடுத்த அந்த முடிவை தனக்கு இல்லைன்னு சொல்ற உரிமை வேணுங்கிற அந்த நிலைப்பாட்டை அவர் வாழ்நாள் முழுக்க எந்த சமரசமும் இல்லாம பின்பற்றினாரு. அதுக்கு அவர் கிரீஸ் நாட்டுல கைதான சம்பவமே ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த சம்பவம் வெறும் ஒரு கைது நடவடிக்கை மட்டும் கிடையாது. வேற என்ன? அதிகாரம் தன் கையில இருக்கும்போது ஒரு ராஷ்டிர இயந்திரம் எப்படி ஒரு தனி மனிதனோட சிந்தனை சுதந்திரத்தை நசுக்க முயலுது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான உதாரணம் அது. ஆமா, அந்த சம்பவம் பத்தி பதிக்கும்போது ரொம்ப பதற்றமா இருந்துச்சு. எந்த விதமான பிடிவாரண்டும் இல்லாம போலீஸ்காரங்க அவர் தங்கியிருந்த வீட்டோட கதவுகளையும் ஜன்னல்களையும் உடைச்சுக்கிட்டு உள்ள நுழைறாங்க. வீட்டோட மீது டைனமைட் வெடிகுண்டு வீசி தரை மட்டமாக்குவோன்னு மிரட்டுறாங்க. அந்த அதிகாரம் எவ்வளவு கொடூரமா நடந்துக்குச்சுன்னு பாருங்க. ஓஷோவோட செயலாளர் ஆனந்தோவை கற்கள் நிறைந்த தரையில தூக்கி வீசி தரதரன்னு எடுத்துட்டு போனாங்க. இந்த சம்பவத்துல மிக முக்கியமான பகுதி காவல் நிலையத்துக்கு போற வழியில நடந்தது தான். அதை பத்தி சொல்லுங்களேன். ஆமா, அதுதான் மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம். காவல் நிலையத்துக்கு போற வழியில ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வண்டியை நிறுத்துறாங்க. நடந்த வன்முறைகள் அனைத்தையும் மறைச்சு எழுதப்பட்ட ஒரு பொய் காகிதத்துல அவரை கையெழுத்து போட சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அது வேறொரு நாடு
தன்னை சுத்தி ஆயுதமேந்திய காவலர்கள் இருக்காங்க. ஆனா அவர் திட்டவட்டமா மறுத்துட்டாரு. அவர் கொஞ்சம் கூட பயப்படல. நீ செஞ்ச அராஜகங்கள் அனைத்தையும் இதுல எழுதுங்க, நான் கையெழுத்து போடுறேன். மற்றபடி எந்த பொய்யான ஆவணத்திலையும் நான் கையெழுத்து போட மாட்டேன், என்ன பயமுறுத்த முடியாது அப்படின்னு நெத்திடியா சொல்லிருக்காரு. ஒரு சாதாரண மனிதரா இருந்திருந்தா அந்த இடத்துல பயந்து போய் கையெழுத்து போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அவரை உடனடியா ஒரு கப்பல்ல ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்ப முயன்ற போது அவர் தனக்கு கப்பல் பயணம் ஒத்து வராதுன்னு சொல்லி தன்னோட சொந்த விமானத்தையே ஏதென்ஸ் நகரத்திலிருந்து வரவழைச்சாரு. அந்த நாட்டு அரசாங்கம் நடந்துகிட்ட விதத்தை பார்த்து அவர் ரொம்ப கோபப்பட்டாரு. ஆமா, எந்த விதமான பயமின்றி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொன்னாரு, போப்பாண்டவர் எங்கு சென்றாலும் அந்த தரையை முத்தமிடுவார். ஆனா நீங்க நடந்துகிட்ட இந்த அராஜகத்துக்காக நான் இந்த தரையில காரி துப்பவே விரும்புறேன் அப்படின்னு. இதுதான் உண்மையான கிளர்ச்சி. செங்குத்தான பாதையில வாழ்றவரால மட்டுமே கிடைமட்ட அதிகாரத்தை பார்த்து இவ்ளோ தைரியமா கேள்வி கேட்க முடியும். அந்த போலீஸ் அதிகாரி அவர்கிட்ட சிறுவயதுல இருந்துவே உங்களுக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய யாரும் கத்துக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டபோது அவர் சிறிதும் தயங்காம, சரியா சொன்னீங்க, நான் கீழ்ப்படிதலுக்கு எதிரானவன் இல்ல, ஆனா என் வாழ்க்கைய என் விருப்பப்படி என் சொந்த புரிதலின்படி நான் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு பதிலளிச்சாரு. இதுதான் நாம அனைவரும் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். குழந்தைகளை சொந்தமா சிந்திக்க விடணும், அவங்களோட நுண்ணறிவை கூர்மையாக்கணும், அவங்க சுயமா முடிவெடுக்கிற சூழலை நாம உருவாக்கணும். குருட்டுத்தனமான கீழ்ப்படுதலை அவங்க மேல ஒருபோதும் திணிக்கக்கூடாது. கண்டிப்பா. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு அபாரமான ஆற்றல் இருக்கு. ஆமா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு புத்தராகவோ சாக்ரட்டிஸாகவோ மாறுற ஆற்றல் இருக்கு. ஆனா சமூகத்தோட கீழ்ப்படிதல் அப்படிங்கிற எதிர்பார்ப்பால அந்த ஆற்றல் வளர விடாம வேர்கள்லயே வெட்டப்படுது. நாம பான்சாய் மரங்களா இருக்க போறோமா இல்ல வானலாவிய ஆலமரங்களா வளர போறோமா அப்படிங்கறத நாம தான் முடிவு செய்யணும். மிக சரியா சொன்னீங்க. இதுவரை நாம விவாதித்தத சற்று சுருக்கமா பார்த்தா, கிடைமட்ட பாதையில, அதாவது தொடுவானம் போல தள்ளி போற ஆசைகளை துரத்திக்கிட்டே ஓடுறதுல எந்த பயனும் இல்ல. நமது ஈகோவை கரைச்சிட்டு இந்த பிரபஞ்சத்தோட அமைதியா கணக்கிறது, அதுவே தற்கொலை கிடையாது, அதுவே ஆன்மீக விடுதலை. அதே போல ஒரு சத்தத்துல லயித்து உறங்கி போற மனவசியம் அப்படிங்கிற மாயில சிக்காம விழிப்புணர்வோட மௌனத்தை கவனிக்கிறது தான் உண்மையான தியானம். எல்லாத்துக்கும் மேலா கீழ்ப்படிதல் அப்படிங்கிற பேர்ல உங்களோட வேர்களை நீங்களே வெட்டிக்கொள்ள அனுமதிக்காதீங்க. நிறைவா நான் நேயர்கள்கிட்ட ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். நாம இவ்ளோ நேரம் சமூகம் எப்படி நம்ம கீழ்ப்படிய சொல்லி பான்சாய் மரங்களா மாத்துதுன்னு பேசணும். ஆனா இதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. உண்மையான தியானம் ஒரு மனிதனோட ஈகோவையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையா அழிச்சு அவனை ஒரு பேரமைதியான நிலைக்கு கொண்டு செல்லுதுன்னா, அந்த அமைதி அவனை சமூகம் விரும்புற ஒரு மிகச்சிறந்த கேள்விகள் கேட்காத கீழ்ப்படியும் குடிமகனா மாத்துமா? இல்லைனா தனக்கு சரியென்று படுவதை மட்டும் செய்யற எந்த ஒரு தவறான அதிகாரத்துக்கும் தலைவணங்காத உலகின் மிக ஆபத்தான கிளர்ச்சியாளனா மாத்துமா? சிந்திச்சு பாருங்க. உண்மையிலே இது ஒரு மிக ஆழமான ஒரு வகையில ஆபத்தான சிந்தனை தான். தியானம் அப்படிங்கிறவங்கள அமைதியாக்குறது மட்டும் இல்ல, உங்களை நீங்களாகவே வாழ செய்யற ஒரு பெரும் கிளர்ச்சி. இத நினைச்சு பார்க்கும்போதே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. சரி, நாம இந்த மிகச்சிறப்பான தேடலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். விடை பெறுவதற்கு முன் ஒரு மிக முக்கியமான விஷயத்த பகிர விரும்புறேன். இந்த சேனல் தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் ஆன்மீக நூல்கள் மற்றும் ஞான உரைகளை தமிழில் பகிரும் ஒரு சிறிய முயற்சி. இந்த யூடியூப் சேனல் தற்பொழுது மானிட்டைசேஷன் இல்லாம இயங்குகிறது. இந்த பணியை தொடர்ந்து செய்ய உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியம். நீங்கள் நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடிக்கு வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய நன்கொடையும் இந்த முயற்சிக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். இந்த குரல் தொடர்ந்து ஒலிக்க உங்கள் ஆதரவு தேவை. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் இதுபோன்றது ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.